அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் அம்பிகா கோபாலகிருஷ்ணன், மேச்சேரியிலிருந்து. இந்த பதிவில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நட்சத்திரம் சார்ந்த பெரும் எதிர்பார்ப்பு மற்றும் நட்சத்திரம் சார்ந்த பெரும் கவலை, இதை ரெண்டை பற்றி தான் பேச போகிறேன். பெரும் எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, பரணியில் பிறந்த தரணி ஆளும் அமைப்பு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு டெலிவரி டைம் குறித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்க, நாளைக்கு இந்த நட்சத்திரம் இருக்குது, இன்றைக்கி இந்த நட்சத்திரம் இருக்குது. உதாரணத்துக்கு நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருது அப்படின்னா, இன்றைக்கி பரணி நட்சத்திரம், இன்றைக்கியே குறித்து கொடுங்க, பரணியில் பிறந்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ பரணியை யோக நட்சத்திரம்னு நினச்சி பரணியில் பிறந்தா தரணி ஆள்ற யோகம் அப்படின்னு சொல்லி பரணியை கேட்குறது. இதே ஆயில்ய நட்சத்திரம் டெலிவரி அன்னைக்கு வர மாதிரி இருக்குது அப்படின்னா, ஐயோ என் குழந்தை ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்ததுன்னா மாமியாருக்கு ஆகாது, இந்த குற்றம் அந்த குற்றம் அப்படின்னு சொல்லி ஆயில்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறாங்க. இப்படி சிறப்பு பெற்ற நட்சத்திரங்களாக கருதுகிற சில நட்சத்திரங்கள் மற்றும் தோஷமாக கருதக்கூடிய சில நட்சத்திரங்கள், இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பரணியில் ஒரு குழந்தை பிறக்கிறதுனாலேயே தரணி ஆள்ற யோகம் வந்துருமா அப்படின்னு கேட்டோம்னா, தரணி ஆளுறதுன்னா இந்த உலகத்தை ஆளுறது, நாட்டை ஆளுறது அப்படி எடுத்துக்கலாம். பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா என்னங்க, பரணி நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தின் மீது சந்திரன் செல்கிறார், அந்த நட்சத்திரத்திற்கு பின்னால் சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். பரணி நட்சத்திரங்கிறது எங்கே இருக்குது? மேசப்பகுதியில் இருக்குது. மேஷம்ன்றது செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி. இப்போது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்க தரணி ஆளணுமா, ஆள முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த ஜாதகர் எந்த லக்னத்தில் பிறக்கிறாரு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த லக்னாதிபதி என்ன பண்ணுறாரு, லக்னத்தை நல்ல கிரகங்கள் பார்க்குதா பார்க்கலையா, இல்லை நல்ல கிரகங்கள் சேர்ந்துருக்குதா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்தது அந்த பரணியில் இருக்கும் பொழுது மேச ராசி ஆயிடுது. அப்போ ராசிநாதன் என்னவா இருக்கிறாரு, ராசிநாதன் நின்ற வீடு எது, அவர் என்ன மாதிரியான கிரக வலிமையில் நிற்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் இல்லாமலே எனக்கு பரணி தான் வேணும், அதுதான் நல்ல நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. பிறந்த உடனே என்ன ஆகும், பரணியில் குழந்தை பிறக்கும் பொழுது சுக்கிரதசை நடக்கும். அப்போ சுக்கிரதசைன்றது, அந்த சுக்கிரதசையோட கொள்ளளவு மொத்தம் 20 ஆண்டுகள் அப்படிங்கிறப்போ, அந்த 20 ஆண்டுகளும் என்ன ஆகும், அந்த குட்டி சுக்கரனாக வரும். இப்போ குட்டி சுக்கரனாக வரும்பொழுது அந்த குழந்தை போய் சுக்கிரதசையில் நாட்டெல்லாம் ஆள முடியாதுங்க. அந்த சுக்கிரதசையில் 10 வருஷம் இருக்க குழந்தை பிறக்குதா, 5 வருஷம் இருக்க குழந்தை பிறக்குதா, இல்லை 19 வருஷம் இருக்க குழந்தை பிறக்குதாங்கிறது நட்சத்திரத்தின் செல்லு இருப்பு அப்படின்ற ஒரு கணக்கில் நம்ம முடிவு பண்ணணும். அந்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கிரன் ராகு சனி இவங்களோட பிடியில் இருக்கிறாரு. நல்ல வேளையாக சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்புன்ற அமைப்பில் குரு ரிஷபத்திலையும் சுக்கிரன் மீனத்திலையும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாரு. அது இல்லாமல் சுக்கிரன் உச்சம்ன்ற ஒரு ஸ்தான பலத்தை அடைஞ்சிருக்கார். இப்படி சுக்கிரன் பலகீனமாக ஒருவேளை இந்த உச்சம் அடையல மற்றும் பரிவர்த்தனை ஆகலை, மீதி இருக்கக்கூடிய இந்த பாவ கிரகங்களுடைய தொடர்பை மட்டும் பெற்று இருக்கிறாரு, அவருடைய தசை வருது, லக்னத்துக்கு ஒரு பாவத்துவமான அமைப்பில் அந்த தசை வந்துடுது, அல்லது லக்னத்துக்கு ஆகாத தசையாக அந்த சுக்கிர தசை வந்துடுது அப்படின்னா, உங்களுக்கு எங்கே போய் அந்த யோகம் செயல்படும்? அந்த யோகம் செயல்பட வாய்ப்பு குறைவு. ரெண்டாவது, அந்த குட்டி வயசில் வரக்கூடிய சுக்கிர தசையிலையும் அவ்வளவு சாதகமான போக்கு இருக்காது, சுக்கிரன் வலிமை இல்லாமல் இருக்கும் பொழுது. இதை யோக நட்சத்திரமாக நினச்சி பல நேரம் ஏமாறக்கூடிய சூழ்நிலை. ஒரு குழந்தை இந்த நட்சத்திரத்தில் தான் பிறக்கணும், இந்த லக்னத்தில் தான் பிறக்கணுன்றது மருத்துவரும் ஜோதிடரும் நிர்ணயம் செய்வது கிடையாது. நம்மெல்லாம் அதுக்கு ஒரு காரணிகள் தான். மருத்துவருங்கிறது முடிந்தவரை உங்கள் குழந்தைய நாங்கள் ஒரு நல்லபடியாக பிறக்க வச்சு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அந்த தொழில் பக்தியோடு தான் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. ஜோதிடர்கள்கிட்ட முன்கூட்டியே நேரம் கணிக்க வரும் பொழுது முடிந்தவரை அவங்க இருக்கிற கிரக நிலைகளில் எந்த கிரக நிலை ஓரளவுக்கு நற்பலனை தரும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் கிரக நிலைகளை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோம்.
இப்போ எந்த ஒரு சூரியனை போயிட்டு மதியானம் 1 மணிக்கு மேற்கு பக்கமாக இறங்கிக்கோங்கப்பா, எங்களுக்கு சூரியன் ரொம்ப பிரச்சனை கொடுக்குது, வெப்பம் தாங்கலை அப்படின்னு கேட்டோம்னா அவர் இறங்கிக்க மாட்டார். ஒரு சந்திரனை ஒரு மதியம் 1 மணிக்கு வந்து நமக்கு கிழக்கு பக்கமாக கொடுங்கப்பான்னா கொடுக்க முடியாது. இருக்கிற கிரக நிலைகளில் எந்த மாதிரியான லக்னங்களை எடுத்தோம்னா உங்களுக்கு பெரும் யோகம் இல்லைனாலும் பெரும் துன்பம் இல்லாத ஒரு அமைப்புகள் உடைய ஒரு ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். ஆக பொதுவாக சொல்லக்கூடிய ஜோதிடம் சார்ந்த பழமொழிகள் பல இருக்குது. அதில் இந்த மாதிரியான நட்சத்திர பழமொழிகளை நம்பி ஏமாற வேண்டாம் நீங்கள். இப்போ சந்திரனும் இன்னைய கிரக நிலை பார்த்தோம்னாக்கா சந்திரனும் சூரியனும் மேசராசியில் இருக்கிறாங்க. சந்திரன் ஒளி குறைந்த நிலையில் இருக்கிறாரு. சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரும் வந்து செவ்வாய் இப்போ நீச்சத்தன்மையில் இருக்கிறாரு. இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தரணி ஆள்ற யோகம் வந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா முன்ன சொன்ன மாதிரியே தான். லக்னம் எது, லக்னாதிபதி என்ன நிலை, இதையெல்லாம் பார்த்து தான் அவர் தரணி ஆழ்வாரா ஆள மாட்டாரா அப்படின்னு. சரி, அப்படியே எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி பிறக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் தரணி ஆள்ற யோகம் வந்துருமா? எத்தனை நாடு வேணும் தெரியுமா? அதனால் அப்புறம் தெருவெல்லாம் நாடாக மாறிடும் ஃப்யூச்சரில். பரணியில் பிறந்து தரணி ஆள்ற யோகம் கிடச்சிதுன்னா தயவு செய்து நட்சத்திர பழமொழிகளை நம்பி நீங்கள் உங்களுக்கு இப்படி ஜாதகம் வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. நானும் மருத்துவரும் கடவுள்கள் அல்ல, நாங்கள் வந்து ஒரு காரணிகள். கடவுள் தான் நிர்ணயம் பண்ணுவார், குறிப்பாக அவங்க குலதெய்வம் நிர்ணயம் பண்ணும். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு பிள்ளையாக கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுக்கேற்ற குழந்தைய தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதனால் நட்சத்திரங்களை நம்பி ஏமாற வேண்டாம். அடுத்தது வந்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யத்தில் பிறந்தா மாமியாருக்கு ஆகாது. இது ஒரு தனி டாப்பிக்காகவே பேசணும். ஏன்னா பெண்கள் சார்ந்த விஷயம் இது, பெண் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இது. ஆயில்யத்தில் வேண்டாம், ஆயில்யத்தில் என் பொண்ணு இதுவாயிட்டாங்க, ருதுவாயிட்டாங்க, பிறந்துட்டாங்க, கல்யாண விஷயத்தில் பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு. ஆரம்ப காலகட்டங்கள்லாம் நாங்கள்லாம் தொழிலுக்குள்ளே வந்தப்போ ஜோதிடம்ங்கிறதும் ஒரு தொழில் தான். தொழிலுக்குள்ளே வரும் பொழுது நட்சத்திரத்தை மாற்றி கொடுத்துருங்க, ஆயில்யம் வந்து ஆகாது, அந்த மாதிரிலாம் கேட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வச்சு வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும், நட்சத்திரத்தை மாற்றுறதுனால நீங்கள் வந்து அதுக்குண்டான பலனை அனுபவிக்காமல் போயிட முடியாது, என்ன எந்த தசைகள் என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கும் அப்படின்லாம் நாங்கள் நிறைய பேருக்கு புரிய வச்சுருக்கோம். ஆக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கிற பிள்ளைங்களை வந்து பொண்ணு பார்க்கவே போகிறதில்ல. அந்த ஊரில் அந்த தெருவில் நிறைய பேர் ஐயோ அந்த பிள்ளை ஆயில்ய நட்சத்திரம் அங்கே எங்கே போகிறீங்கன்றுவாங்க. அந்த தம்பிக்கு ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது, அதெல்லாம் அது பண்ணிடும் இது பண்ணிடும் அப்படின்னு மிரட்டுவாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண் மற்றும் ஆண் இவங்களை திருமணம் செய்துட்டு போய் மிக சிறப்பாக வாழக்கூடிய மாமியாரை நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அங்கே மாமியார் வீடுங்கிறது கணவனுடைய தாய் வீடுன்னு எடுப்போம். அப்புறம் அந்த ஜாதகருடைய தாய் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அந்த அம்மாவினுடைய ஜாதக விதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த அம்மாவோட வயது 50க்கு தாண்டி இருக்கும் இல்லையா? அப்போ அந்த அம்மாவுக்கு ஜாதக விதி வந்து இப்போ நல்லா இல்லை, ஒரு தசாபுக்தி நல்லா இல்லை, ஒரு கோட்சாரம் நல்லா இல்லைங்கிறப்போ அந்த அம்மாவுக்கு நோயோ இல்லை வேறு பிரச்சனைகளோ வரதான் செய்யும். அதுக்கு யாரோ பெற்ற ஆயில்ய நட்சத்திர பிள்ளையை குறை சொல்லலாமா? ஆண் பிள்ளையை பெண் பிள்ளையை குறை சொல்லலாமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்தது கேட்ட நட்சத்திரம். கேட்டையை 2 வகையாக சொல்லுவாங்க. கேட்டை வந்து மூட்டை கட்டுன்னு சொல்கிறது உண்டு, கோட்டை கட்டுன்னு சொல்கிறது உண்டு. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எல்லாரும் கோட்டை கட்டிட்டாங்களான்னா இல்லைங்க. கேட்ட நட்சத்திரங்கிறது விருச்சிகத்தில் வரும். சந்திரன் அங்கே பலகீனமாவார். அவருடைய தொடர்புடைய கிரகங்கள் என்னவா இருக்குது, அந்த லக்னத்துக்கு அந்த சந்திரன் என்னவா வராரு, எந்த வயதில் அந்த தசை வருது, அதை பொறுத்து தான் பலன். நிறைய வாடிக்கையாளர்கள் மற்றும் என்னுடைய ஜோதிட சகோதரர்கள்லாம் நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்களே, தசையை பொறுத்து தான் வாழ்க்கை இருக்குங்களாங்க மேம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதே நேரத்தில் இந்த பழமொழிகளையும் இன்னும் விடாமல் பிடிச்சிட்ருக்கீங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்படி இன்னும் ஒன்று சொல்வேன், விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் கொழுந்தனாருக்காக. அது நிறைய விசாக நட்சத்திர பெண்களை வந்து மூத்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்காங்க. மூத்த பிள்ளையை விட இளைய பிள்ளை இன்னும் சூப்பராக இருக்காங்க. அதாவது கொழுந்தனார்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இன்னும் நல்லா சூப்பராக இருக்காங்க. இதெல்லாம் நான் இந்த நட்சத்திர பிரச்சனைகளையெல்லாம் நான் 20 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து ஒரு 18-17 வருஷம் அந்த மாதிரி காலகட்டங்கள்லேயே வந்து விசாக நட்சத்திரத்து பெண்ணை வந்து வீட்டு மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். இளைய பையன் நல்லா தான் இருக்கார். அடுத்தது என்ன கேட்பீங்கன்னா, இன்னொன்று சூப்பரான ஒரு கேள்வி கேட்பீங்க, பூராடம் நூலாடாது அப்படின்னு.
பூராடத்தினால ஒரு பொண்ணுக்கு நூலாடாக போகாது. நூலாடுறதுன்னா மாங்கல்யம் நிலைக்காது அப்படின்ற ஒரு அமைப்பை சொல்கிறது. பூராடத்தினால ஒரு பெண்ணுக்கு நூலாடாது அப்படின்றது கிடையாது. அந்த பொண்ணுடைய கணவன் வீடு, கணவன் காரகர், கணவன் வீட்டு அதிபதி, நடப்பு தசை, லக்ன வலிமை, இதை பொறுத்தும் இருக்குது. ஆக பூராடம்னா நூலாடாதுன்னு அதை அவாய்ட் பண்ணுறது. இன்னொன்று மூல நட்சத்திரங்க. மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு முடுக்கிறது. ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆம்பளை பிள்ளை மூல நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாரும் அரசாண்டுக்கிட்டு இல்லை. பொம்பளை பிள்ளை மூல நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாரும் பிரச்சனைக்குரிய பொம்பளை பிள்ளையா இல்லை, அல்ல மாமனார் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி இல்லை. வேறு என்ன நடக்குது அப்படின்னா, மூல நட்சத்திரம் ஆண் மூலம்ன்றது அந்த பழமொழியே மருவி மாறி நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆண் மூலம் என்பது ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதோட விளக்கம் அதுதான். ஆணி மாதம்ங்கிறது என்னவாகும்? சூரியன் மிதுன ராசியில் இருப்பார். மூல நட்சத்திரம்னு எடுத்தோம்னா சந்திரன் தனுசு ராசியில் இருப்பார். அப்போ மிதுன ராசியில் சூரியனையும் தனுசு ராசியில் சந்திரனையும் போட்டால் என்ன ஆகும்னா பௌர்ணமி நிலை வரும். அதுக்கு பேர் தாங்க சுபத்துவம்னு சொல்கிறாங்க. இப்போ சுபத்துவம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு யோகங்களை செய்யும். ஆக ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்து மற்ற கிரக நிலைகள் சிறப்பாக இருந்து லக்னாதிபதி நல்ல நிலையிலிருந்து பருவத்தே நல்ல தசைகள் வந்ததுன்னா அவருக்கு அரசாளும் யோகம். எங்கே அரசாளணும், எந்த இடத்துல அரசாள போகிறாருங்கிறது அந்த அவங்களுடைய வளர்ப்பு முறை, பரம்பரை முறை இதெல்லாம் இருக்குது. எல்லாரும் அரசாள முடியாது. எந்த துறையில் அரசாள்வாங்க அதெல்லாம் பார்க்கணும். அரசாள்றதுன்றது பிஎம்ஓவோ சிஎம்ஓவோ ஆனால் தான் அரசாளறதுன்னு கிடையாதுங்க. அவங்களுக்குன்னு ஒரு அந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் சுபத்துவ அமைப்புன்ற அமைப்பில் இருக்கும். அந்த கிரகத்தின் தன்மையில் அரசாளும் தன்மை உண்டாகும். இப்படி நட்சத்திர பழமொழிகளை கண்டுக்கிட்டு மூலத்தில் பிறக்க போகிறாங்க, இல்லை ஆயில்யத்தில் பிறக்க போகிறாங்க, கேட்டையில் பிறக்க போகிறாங்க, விசாகத்தில் பிறக்க போகிறாங்கன்னு அதையெல்லாம் நீங்கள் ஒரு மோசமான நட்சத்திரமாக, ஒரு பாவமான நட்சத்திரமாக பார்க்க வேண்டாம். சமீபத்தில் ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணேன். நிறைமாத கர்ப்பிணி. குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேதி குறித்து கொடுத்தேன். இல்லை இந்த நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரம் தான் சிறப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்குண்டான விழிப்புணர்வு பதிவு தான் இது. உங்களுக்கு இன்னும் இது போன்ற நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய எண் 80 56 60 83 18ங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். என்னுடைய பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நல்லபடியாக சேரும். வாழ்த்துக்கள்.